ஹாய், நான் ஆகாஷ் ராஜ். நான் இங்கே தமிழ்நாட்டில் தஞ்சாவூர்லேருந்து வரேன். நான் 2023 என்னோட போர்டு எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணேன். என்னோட போர்டு எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு அதே நீட் எக்ஸாமுக்கு எனக்கு ரஃபாக ஒரு 1 மந்த் டைம் இருந்துச்சு. அந்த 1 மந்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் நீட் எக்ஸாமில் அப்பியர் ஆனேன். அந்த ரிசல்ட் வந்துட்டு நான் 427 ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ரிசல்ட் பார்த்ததுக்கு அப்புறமேல எனக்குள்ளே நிறைய டவுட் இருந்துச்சு. நம்ம இந்த மார்க் வச்சு ஏதாவது நல்ல ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் போய் ஜாயின் பண்ணலாமா, இல்லை இந்த மார்க்கை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த இன்ஸ்டியூஷன் சேர்ந்து படித்து நம்ம இன்னும் நல்ல மார்க் எடுத்து ஏதாவது கவர்மெண்ட் காலேஜில் நம்ம கன்ஃபார்ம் சீட் கிடைக்குமா அப்படின்னு நிறைய டவுட் இருந்துச்சு. நானும் யோசிச்சு பார்த்தேன். பட் ப்ரைவேட் காலேஜ் போய் ஜாயின் பண்ணுற அளவுக்கு நான் அஃபோர்டபுளாக இல்லாததுனால நான் வந்துட்டு ஓகே ரிப்பீட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். சரி ரிப்பீட் பண்ணால் அப்படி எங்கே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் வந்துட்டு நான் ப்ரொஃபஸர் பிசி தாமஸ் சைத்தன்யா கிளாஸஸ் கேரளா கிறிஸ்துவர் பற்றி கேள்விப்பட்டேன். ஸோ அங்கே போய் அட்மிஷன் போட்டேன். அங்கே அட்மிஷன் போட்டு அங்கே இருந்த ரெகுலர் கிளாஸஸ் அப்புறமேல இந்த ஹாஸ்டல் எல்லாத்தையும் சுற்றி பார்த்து எனக்கு பிடிச்சிருந்ததுனால நான் அங்கே ஜாயின் பண்ணேன். அங்கே இருந்த ஹாஸ்டலில் வந்துட்டு நான் கேரளா போயிட்டேன். கேரளா ஃபுட் தான் கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது வீக்லி 7 டேஸுமே தமிழ்நாடு ஃபுட் தான் ப்ரொவைட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு அங்கே இருக்கிறதுக்கு. ப்ளஸ் ஹாஸ்டலில் வந்துட்டு இருக்கிற வார்டன்ஸும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே நடந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிளாஸ்மேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே இருக்கிறோம் எல்லாரும் கூட செட் ஆகி கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி என்வாயன்மெண்ட்டே கிடச்சிது ஹாஸ்டலில். ஸோ ஈவினிங் போய் நல்லா ரிவைஸ் பண்ணி படிக்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் மார்னிங் ஏஞ்சி கிளாஸஸ்க்கு போனால் கிளாஸஸில் வந்துட்டு டெய்லி 4 பீரியட்ஸுமே நடக்கும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜின்னு ஈச் 1.5 hour நடக்கும். இந்த கிளாஸ் டைமிங் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. முடிச்சுட்டு ஹாஸ்டலில் போய் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் டைம் கரெக்டாக இருந்துச்சு. ஹாஸ்டலில் வந்துட்டு டெய்லி மார்னிங் 5 o'clockலேருந்து நைட் 11 o'clock வரைக்கும் ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணுவோம். இந்த ரொட்டீன் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் நேஷ்னல் லெவல் கம்ப்ளீட் பண்ணுற நீட் மாதிரி ஒரு எக்ஸாம் எழுதணும்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் ஃபாலோ பண்ணால் தான் நம்மளால் 650+ ஸ்கோர் பண்ணி ஒரு நல்ல மெடிக்கல் காலேஜில் போய் ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் அந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் ரூமை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஃபிசிக்ஸ் தான் ஜென்ரலாக கஷ்டமாக இருக்கும். பட் இங்கே வந்துட்டு இந்த ஃபிசிக்ஸ் ஃபேக்கல்ட்டி வந்துட்டு நல்லாவே சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ஃபிசிக்ஸ் எஸ்பெஷலி ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது. அதனால எனக்கு ஃபிசிக்ஸ் கோர்ஸ் நிறையாவே இம்ப்ரூவ் ஆனிச்சு. அது மட்டும் இல்லாமல் பேசிக்கலி பர்சனலாக நான் வந்துட்டு கெமிஸ்ட்ரியில் ரொம்ப வீக். அங்கே போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி கோர்ஸ் வந்துட்டு எனக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. போத் ஜேஇலையும் சரி நீட்லேயும் சரி இந்த டைம் அட்டெம்ப்டில் நான் நிறையாவே ஸ்கோர் பண்ணியிருந்தேன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில். பயாலஜி ஜென்ரலாகவே நான் எனக்கு நல்லா வரும் அப்படின்னு நினச்சேன். பட் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பயாலஜி நம்ம நல்லா படிக்கிறோம். பட் ஸ்டில் எந்த மாதிரி எம்சிக்கு அட்டென்ட் பண்ணணும், எப்படி அதை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த கொஷின் பேப்பர் எல்லாத்தையும் வச்சு கற்றுக்கிட்டேன். அதெல்லாம் வச்சு நம்ம வந்துட்டு அங்கே கொடுத்த டெய்லி டெஸ்ட்டெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தேன். அதனால தான் என்னால் இந்த இயர் நீட் 2024 640 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே டெய்லி அவங்க யூனிட் டெஸ்ட் வைக்கிறப்போலாம் வந்துட்டு நம்மளை மோட்டிவேட் பண்ணணும்னு சொல்லிட்டு டாப் 3 வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு மெடல்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ நமக்கும் ஒரு நாள் இந்த மெடல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு அதுக்காகவே நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி ஹெல்த்தி காம்படிஷன் வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பித்தோம். அந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே படித்ததுனால தான் இன்றைக்கி நாங்கள் நிறையா பேர் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கோம். என்னால் இன்றைக்கி நீட் 2024 640 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது. இது மூலயமா எனக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஒரு நல்ல பெட்டர் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும் நம்புகிறேன். So I use this opportunity for thanking everyone, for the entire team who supported me, my friends, the faculty, Professor Thomas sir and Johnson sir and our warden, teachers, everybody. Thank you so much. எங்களது சென்டர்ஸ் கேரளாவில் உள்ள த்ரிஷூரில் மட்டுமே.